வணக்கம் அன்பர்களே, இது உங்கள் கதை கேட்கலாம் அலைவரிசை. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதையோட தலைப்பு மலரே பேசவா. எழுதியவர் அனுராதா ரமணன் அவர்கள். வாங்க கதை கேட்கலாம். அவளை எப்பொழுதோ பார்த்த ஞாபகம் கண்ணனுக்கு. திடீரென போய் நின்றால் என்ன நினைத்து கொள்வாளோ என்கிற கூச்சமும் மெலிதாக இருந்தது. என்ன சொல்லி அறிமுகம் செய்து கொள்வது? உங்க அப்பாவை கசாப்பு கடைக்காரன் ஆடு வெட்டுறாப்புல வெட்டி தள்ளினானே, தண்டையார்பேட்டை சுந்தரமூர்த்தி, அந்த ஆளோட ஒரே மகன் நான். எப்படி இருக்கே கார்த்தி? உங்க அப்பா இறந்த பின்னே யாரும் இல்லாத அனாதையா நின்ற உன்னை கான்வென்ட்லே கொண்டு வந்து சேர்த்தப்ப எங்க அம்மாவோட நானும் வந்திருந்தேன். நினைவிருக்கா? அம்மா தானே உன்னை இந்த கான்வென்ட்லேயே ஹாஸ்டல்லையே தங்க வச்சு படிக்க ஏற்பாடு செஞ்சாங்க. அப்ப எல்லாம் கிறிஸ்மஸ் லீவுக்கு உன்னை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோம். நான் என்னோட விளையாட்டு சாமான், கதை புத்தகம், மயிலிறகு எல்லாத்தையும் கொடுப்பேன். நினைவிருக்கா? அப்புறம் கொஞ்ச நாளைக்கு பிறகு நீ வரவே இல்லை. நான் கூட அம்மாவை கேட்டேன், கார்த்தி ஏன் இப்போ எல்லாம் நம்ம வீட்டுக்கு வர்றதே இல்லைன்னு. அப்பத்தான் அம்மா சொன்னாங்க, அவ பெரிய மனுஷி ஆயிட்டாடா, இனிமே எங்கேயும் வரமாட்டான்னு. அம்மா மட்டும் உன்னை பார்க்க வந்துட்டு போவாங்க. எனக்கும் உன்னை வந்து பார்க்கணும்னு ஆசைதான். ஆனா அம்மா கிட்ட எப்படி சொல்றது? நானும் பெரிய மனுஷன் ஆகிட்டேன்ல. கண்ணன் தனக்குள் 100,000 முறை ஒத்திகை பார்த்து கொள்கிறான். இப்பொழுது கூட அவன் அவளை பார்ப்பதற்காக திருச்சி வரையில் போவது அவனுடைய அம்மா பாக்யாவுக்கு தெரியாது. அம்மா, எங்க முதலாளி கூட புதுக்கோட்டை வரைக்கும் போக வேண்டியிருக்கு. திரும்பி வர 1 வாரமாகும். அவன் இப்படி சொன்னபோது பாக்யா கொஞ்சம் திகைத்தாள். என்னடா இது 1 வாரம்ங்கிற? ஏன்? இல்லை, இது நாள் வரைக்கும் 2 நாளைக்கு மேல் உன்னை விட்டு நான் பிரிஞ்சதில்லை. 1 வாரம்னா அதுக்காக உன்னையும் கூட்டிட்டு போக முடியுமா? இல்லை, எங்க அம்மாவை விட்டுட்டு வர முடியாதுன்னு முதலாளிக்கிட்ட சொல்ல முடியுமா? பாக்யா சற்றே மிரண்டாள். தான் என்ன சொல்லிவிட்டோம் என்று இவன் இந்த குதி குதிக்கிறான்? கண்ணன் தாயை திரும்பி பார்க்காமலேயே பேசினான். உற்று கவனித்தால் தெரியும், அந்த பேச்சில் கொஞ்சம் கூட அம்மா என்கிற பாசம் இல்லை என்பது. எப்படி இருக்கும்? 12 வயதிலிருந்து எத்தனை பேரின் கேலிகளையும் கிண்டல்களையும் சகித்து கொண்டு வளர்கிறான் அவன். எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த அம்மாதானே. டேய், அவன் கூட பேச்சு வச்சுக்காதேடா. அவன் கொலைகாரனோட பையன். இந்தா, உங்க அப்பனோட கோபம் வெறியெல்லாம் உன்கிட்டேயும் இருந்தா நாளைக்கே சீட்டை கிழிச்சு கையில கொடுத்து அனுப்பிடுவேன். எந்த முகத்தை வச்சுட்டு உங்க அம்மா வேலைக்கு போயிட்டு வரா? சும்மா சொல்லக்கூடாது. உங்க அப்பா மானஸ்தன். ஆனா அவன் அந்த ரகுபதியை மாத்திரம் வெட்டி போட்டிருக்க கூடாது. உங்க அம்மாவையும் கண்டதுண்டமா வெட்டி இருக்கணும். என்ன பார்க்கறே? தப்பு செஞ்சவங்க யாராய் இருந்தாலும் ஒரே தண்டனை தானே. 12 வயசில் புரியவில்லை. யார் எதை சொன்னாலும் ஓவென அழுதபடி தாயின் மார்பில் முகத்தை புதைத்தான். 15 வயதில் ஓரளவுக்கு புரிந்தது. காரணம் சொல்ல முடியாதபடி அப்பாவின் மீது பாசம் பெருக்கெடுத்தது. ஓரிரு முறை அப்பாவை சிறையில் போய் பார்க்கலாமா என்று கூட பாக்யாவிடம் கேட்டிருக்கிறான் அவன். எதுக்கு? வேண்டாம். அப்பாவை பார்க்கறதுக்காக கூட ஜெயிலுக்குள்ளே உன்னை அழைச்சிட்டு போறதை நான் விரும்பலை. ஆனா அப்பாவுக்கு என்னை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? இந்த கேள்விக்கு அத்தனை சுலபத்தில் பாக்யாவிடமிருந்து பதில் வராது. ஒரு சமயம் தனக்குள் சொல்லிக்கொள்வது போல முணங்கிக் கொள்வாள். அந்த பாசம், அக்கறை இதெல்லாம் இருந்திருந்தா இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய துணிஞ்சிருக்க மாட்டார் உங்க அப்பா. அதென்னவோ இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பாக்யா தன் பிடிவாதத்தை விடவே இல்லை. அது மட்டும் இல்லை, அவளுமே தன் கணவனை சிறையில் போய் பார்க்கவே இல்லை. கடைசி மட்டும். கடைசி மட்டும் என்றால் சுந்தரமூர்த்தியின் சடலம் வேலூர் சிறையிலிருந்து நேரே மயானத்துக்குத்தான் கொண்டு செல்லப்பட்டது. சுந்தரமூர்த்தியின் அக்கா, அண்ணன், தம்பி என்று சுற்றமே வந்திருந்தது. பாக்யாவின் பக்கம் யாருமே இல்லை, கண்ணனை தவிர.
அப்பாவுக்கு அவன் கொள்ளி வைத்தபோது அவனுக்கு வயது 18. இப்பொழுது கூட கண்ணனுக்கு அப்பா மயானத்தில் கிடத்தப்பட்ட போது அத்தைகளும் பெரியப்பா சித்தப்பாக்களும் கதறி அழுது நெஞ்சில் மாறாத வடுவாய். ஆயுள் தண்டனை முடிஞ்சு திரும்பி வந்து விடுவேன்னு சொல்லுவியேடா தம்பி, கடைசியில் திரும்பியே வர முடியாத இடத்துக்கு போயிட்டியே. கண்ணன் எப்படி இருக்கான், அவனை ஒரு தரம் பார்க்க முடியாதான்னு ஒவ்வொரு தடவையும் கேட்பியே அண்ணா. அந்த கண்ணன் வந்திருக்கான், கண்ணை திறந்து பாரேன். ரோஷக்காரன்டா நீ, இனிமே என் பொண்டாட்டி முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொல்லுவே. சொன்ன சொல்லை மெய்யாக்கிட்டியேடா என் ராசா. சுந்தரமூர்த்தியின் குடும்பத்தினரின் கதறலில் இருந்து அவர்கள் அடிக்கடி அவனை போய் பார்த்து பேசியதும், குடும்பத்தில் நடக்கும் சின்ன சின்ன சடங்குகளிலிருந்து திருமணம் முதலிய பெரிய வைபவங்களுக்கும் அவனை கலந்து ஆலோசித்ததும் தெரிய வந்தது. கண்ணனுக்குள் ஊமத்தங்காயை மென்றாற்போல பெற்றவள் கசந்து போய்விட்டாள். மேலும் பாக்கியாவை பற்றி அவர்கள் பேசிய பேச்சுக்கள். ஏண்டா, உங்க அம்மா இப்ப யாரோட இருக்கா? தப்பு செஞ்சவையெல்லாம் எனக்கு நிகர் இல்லேன்னு தலையை நிமிர்த்திக்கிட்டு வளைய வர்றப்ப தப்பை தட்டி கேட்ட எங்க தம்பிக்கு இந்த தண்டனை. அவ உத்தமின்னா எதுக்காக அந்த ரகுபதியோட பொண்ணை இவ படிக்க வைக்கணுமாம்? அதுவும் எப்படி? கான்வென்ட்டில் அந்த பொண்ணை பெத்தவ புருஷன் கூட வாழாம எப்போவோ பிறந்த வீட்டோட போய் உட்கார்ந்துட்டா. பொண்ணை இவன் வளர்த்துட்டு இருந்தான், அதான் இவதானே அதுக்கு கார்டியன். புருஷன் போனது கூட பெருசில்லேடி அவளுக்கு, நியாயம்தான் முக்கியமாம். எது நியாயம்னு கேட்கிறேன். புருஷனை வேலைக்கு அனுப்பிட்டு இந்த ஆளை வீட்டுக்குள்ளே ஒளிச்சு வச்சு ரெட்டை வேஷம் போட்டாளே, அது நியாயமா? சுந்தரமூர்த்தியின் அஸ்தியை சமுத்திரத்தில் கரைக்கும் வரையில் வாய் ஓயாமல் பேசிய அவனது உடன்பிறப்புகள் பாக்கியாவிடமோ கண்ணனிடமோ ஆறுதலாய் ஒரு வார்த்தை கூட பேசாமல் கிளம்பிச் செல்ல, கணவன் இறந்த 18ஆம் நாளே பாக்கியா தனது வெள்ளை சீருடையை அணிந்து மருத்துவமனைக்கு புறப்பட்டாள். கண்ணா, மேசை மேலே சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், மதியம் லேட்டாகாம சாப்பிடு. ஏற்கனவே காலேஜுக்கு 10-15 நாள் லீவ் போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு இதுவரைக்கும் நடந்த பாடத்தை எல்லாம் தெரிஞ்சுக்க. நான் வரட்டுமா? வெளியில் போனால் வீட்டை மறக்காம பூட்டிட்டு போ. ஏற்கனவே தாய்ப்பாசத்துக்கு இரு கதவையும் மூடிய கண்ணன் அன்று தன் மனக்கதவுக்கு பெரிய பூட்டாக மாட்டினான் தான். வியப்பும் அச்சமும் ஒரு சேர அவனையே இமைக்காமல் பார்த்தாள் கார்த்தி. நான் இங்கே இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? கண்ணன் புன்னகைத்தான். இது என்ன பெரிய பிரம்மசூத்திரமா? நீ படித்த கான்வென்ட் தெரியும், அப்புறம் இந்த காலேஜில் அம்மா உன்னை சேர்த்தது எனக்கு தெரியாது. ஆனால் வீட்டில் உன் கையெழுத்து போட்ட மணி ஆர்டர் ரசீது இருந்தது, அதில் திருச்சி முத்திரை இருந்தது. அப்புறம் அம்மாவோட அலமாரியில் உன்னோட கல்லூரி ஆண்டு விழா மலர் ஒன்றை பார்த்தேன். உன் பேரு ஃபோட்டோ எல்லாம் தான் அதில் இருந்ததே. அடே அப்பா, பெரிய துப்பறியும் வேலைதான் செஞ்சிருக்கே. கார்த்தி சிரித்தாள். அவள் அப்படி சிரிக்கும்போது சட்டென ஒரு கணம் அந்த முகத்தில் ரகுபதி தெரிவது போல. ரகுபதி கூட இப்படித்தான் தெற்றுப்பல் தெரிய சிரிப்பான். கண்ணனின் வீட்டுக்கு பக்கத்து வீடுதானே ரகுபதியின் வீடு. நன்றாகத்தானே பழகி கொண்டிருந்தார்கள் சுந்தரமூர்த்தியும் ரகுபதியும். இருவருக்கும் ஒரே அலுவலகத்தில் வேலை, ஷிஃப்ட் முறை. இதில் ரகுபதி இரவு நேர வேலைக்கு போகும்போதெல்லாம் கார்த்தி பாக்யாவின் பக்கத்தில் தானே படுத்து தூங்குவாள். காலையில் வேலையிலிருந்து திரும்பும் ரகுபதி நேரே இங்கே வந்து தூங்கும் குழந்தையை வாரி தோளில் போட்டுக்கொண்டுதான் தன் வீட்டு கதவையே திறப்பான். டேய், ஏண்டா தூங்குற குழந்தையை தொந்தரவு பண்ற? முதல்ல நீ போய் பல்லு விளக்கிட்டு வா. காப்பியை கண்ணன் கிட்ட கொடுத்தனுப்புறேன், குடிச்சிட்டு அப்புறம் வந்து பிள்ளைய தூக்கிட்டு போயேன். சுந்தரமூர்த்தி நண்பனிடம் எத்தனை வாஞ்சையாய் சொல்லியிருக்கிறான். அப்படிப்பட்ட நட்பு எதனால் விரிசலுற்றது? எல்லாரும் சொல்வது போல் பாக்கியாவுக்கும் ரகுபதிக்கும். அதை சுந்தரமூர்த்தி கண்கூடாக பார்த்தானா? கண்ணன் கார்த்தியின் எதிரில் தலைகுனிந்து உட்கார்ந்திருந்தான். அவள்தான் தன்னை சுகதாகரித்து கொண்டு கேட்டாள், என்ன விஷயமா திருச்சிக்கு வந்திருக்கே? உன்னை பார்க்கத்தான். என்னையா? ஒரு கணம் வியந்தவள் சட்டென கேட்டாள். எதுக்கு? உங்க அப்பா கிட்ட ஏதாவது சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்கியா? அவன் புரியாமல் பார்த்தான்.
சத்தியமா? எதுக்கு? இல்லே, உங்க அப்பா எங்க அப்பாவை கொன்றது போல் நீ என்னை தீர்த்து கட்டிடறதா உங்க அப்பா கிட்ட சத்தியம் ஏதாவது செஞ்சு கொடுத்திருக்கியோன்னு கேட்டேன். கண்ணன் அவளை உற்று பார்த்தான். அவளது பேச்சைக் கேட்டு கோபம் வரவில்லை. மாறாக பரிவும் பச்சாதாபமும் தான் மேலோங்கியது. தன்னை விடவும் இவள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாள். இப்படி நினைக்கும்போது இவள் மீது இன்னும் அன்பு பெருகியது. அன்பா, காதலா, சிநேகமா? அட, ஏதோ ஒன்று. என் அப்பாவாவது தன் ஆத்திரத்தை தீர்த்துக்க கொலை செஞ்சாரு. ஜெயிலுக்கு போனாரு. எனக்கு அம்மாக்காரின்னு ஒருத்தி இருந்து என்னை பெத்த கடனுக்காக படிக்க வச்சு ஆளாக்கினா. ஆனா இவ? கண்ணனின் கண்முன் அந்த காட்சி. அதோ அப்பொழுதுதான் தெருமுனையில் பள்ளிக்கூட பஸ்ஸின் ஹார்ன் சத்தம் கேட்கிறது. அவன் அம்மா பாக்யா அரசு மருத்துவமனையில் நர்ஸாக வேலை பார்க்கிறாள். அன்றைக்கு அவளுக்கு விடுமுறையா அல்லது அவளே லீவு போட்டிருந்தாளா தெரியவில்லை. கண்ணனுக்கு தலை சீவி சீருடையை அணிவித்து அவசரமாய் ஒரு கையில் அவனை பிடித்து இழுக்காத குறையாக அழைத்து கொண்டு வாசற்படி கூட தாண்டி இருக்க மாட்டாள். எதிர்த்தாற்போல முட்டிக்கொள்வது போல சுந்தரமூர்த்தி. ஹை அப்பா! கண்ணன் உற்சாகத்தில் குதித்தான். ஆனால் சுந்தரம் அவனை திரும்பி பார்க்க கூட இல்லை. என்னங்க இந்த நேரத்துல? பாக்யாவை உறுத்து பார்த்தவன் அவளது நெஞ்சில் கை வைத்து ஒரே தள்ளாக தள்ளினான். ஐயோ! அலறிய சிறுவனின் வாயை ஒரு கையால் அழுத்த பொத்தியபடி மனைவியை பார்த்து அடிக்குரலில் உருமினான். எங்கே அவன்? யாரு? யாரா? யாரு நான் கேட்குற? சண்டாளி! இரு, உன்னை வந்து பேசிக்கிறேன். சுந்தரமூர்த்தி ஒருக்களித்திருந்த கதவை காலால் உதைத்து திறந்து கொண்டு உட்புகுந்தான். டேய், வாடா வெளியே! அவன் கத்திய கத்தலில் காலனியே கிடுகிடுத்தது. அது நேரம் வரையில் தூங்கிக் கொண்டிருந்த கார்த்தி திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்து மிரள மிரள விழித்தாள். மகளின் பிடிவாதத்துக்காக கட்டிலில் அமர்ந்து அவளை தட்டி தூங்க வைத்து கொண்டிருந்த ரகுபதி திடுக்கிட்டு எழுந்தான். என்னடா, எதுக்கு இப்படி கத்துறே? எதுக்கு கத்துறேனா? ஏண்டா, எத்தனை நாளா இது நடக்குது? என்னமோ உன் பொண்டாட்டி பிடிவாதக்காரி, பிறந்த வீட்டு செல்லம், அது இதுன்னு அளந்தியே. அவ இருந்தா இவ கூட இருக்க முடியாதுல்ல? பாவி, உனக்காக உயிரை கொடுக்க கூட தயாரா இருந்தேனடா. உன்னை இனிமேலும் உசிரோட விட்டு வைக்கிறதே தப்பு. வேண்டாம் சுந்தரம், தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் கேளு. இன்னும் என்னடா நீ சொல்றது? ஒளிஞ்சு போ! சுந்தரத்தின் பின்னாலேயே ஓடி வந்த பாக்யா அலறக்கூட மறந்தவளாய் திறந்த வாய் திறந்தபடி நிற்க, கண்ணிமிக்கும் நேரத்தில் ரகுபதியின் வயிற்றிலும் நெஞ்சிலும் கையிலிருந்த கத்தரிக்கோலினால் சுந்தரம் குத்த, ரகுபதி கட்டிலிலேயே மகளின் மடியிலேயே கவிழ்ந்து விழுந்தான். அவ்வளவுதான், கதை முடிந்துவிட்டது. புற்றீசல் போல கூட்டம் கூடியதும் போலீஸ் வந்ததும் சுந்தரத்தை கைது செய்ததும், கோபத்தின் உச்சத்தில் குற்றம் செய்த மனிதன் மறுபடியும் தன் சுய உணர்வுக்கு வரும்போது செய்ததை நினைத்து அலறுவான். ஐயோ, இப்படி ஆகிப்போச்சே என தலையில் அடித்து கொள்வான். அநேக குற்றங்கள் அந்தந்த நேரத்து ஆத்திரங்களில்தான் நிகழ்கின்றன. ஆனால் சுந்தரம் தான் செய்த குற்றத்துக்காக கடைசி வரையில் வருத்தப்படவே இல்லை. நான் அவனை உயிர் நண்பனாத்தான் நினைச்சிட்டு இருந்தேன். அவனுக்கும் அவன் பெண்டாட்டிக்கும் தகராறு வரும்போதெல்லாம் நான் தான் தலையிட்டு சமாதானம் செஞ்சு வச்சிருக்கேன். ஆனா அவன் என் பெண்டாட்டியோட ரகசிய தொடர்பு வச்சிருக்கிற செய்தி என் காதுக்கு எட்டினதும், அப்படியொரு செய்தியை யார் உங்ககிட்ட சொன்னாங்க மிஸ்டர் சுந்தரம்? நீதிபதி இப்படி கேட்டபோது மட்டும் அலட்சியமாய் சிரித்தான். கடவுள்! தாயின் புடவை தலைப்பை பிடித்தபடி கண்ணனும் அவளது இடுப்பில் சவாரி செய்தபடி இதோ இந்த கார்த்தியும் நீதிமன்றத்துக்கு போன நாட்கள் அத்தனை சுலபத்தில் மறந்துவிடுமா என்ன? அது அவன் கார்த்தியை நிமிர்ந்து பார்த்து சிரித்தான். நான் உன்னை கல்யாணம் செஞ்சிக்க விரும்புகிறேன் கார்த்தி, மாட்டேன்னு சொல்லிடாதே. அவள் திகைத்தாள். பின் சிரித்தாள். அதெப்படி? என் லட்சியமே எங்க அப்பாவோட இறப்புக்கு காரணமாயிருந்த உங்க அம்மாவை ஒளிச்சு கட்டுறது தான். இப்பொழுது அவள் சிரித்தாள். அவன் திகைத்தான்.
மகன் இல்லாத வீடு வெறிச்சோடி இருப்பது போல தோன்றியது பாக்யாவுக்கு. தனியாக தனக்கென்று சமைத்ததே இல்லை அவள். தனக்கென்று தனியே ருசி, மனம் இவைகள் எல்லாம் இருப்பதையே மறந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. எல்லாமே கண்ணன்தான். அவள் பணிபுரியும் மருத்துவமனையின் மூத்த மருத்துவர் கமலாம்மா கூட அடிக்கடி சொல்வதுண்டு, இதை பாரு பாக்கியா, ஆம்பளை புள்ள மேல் அதிகம் பாசம் வைக்காதே. நாளைக்கே மருமவ வந்துட்டா பையன் வேட்டியில ஒட்டின மண்ணை உதறி விடுற மாதிரி உன்னை உதறிடுவான். இதுவே பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் அம்மாங்கிற பாசத்தோட வந்து பார்க்கும். கவிஞர் சொல்லலே, புள்ளைய பெத்தா கண்ணீருன்னு. ஒரு உத்தியோகத்துக்கு போய் 4 காசு சம்பாதிக்கிற வரைக்கும் தான் இவனுங்களுக்கெல்லாம் அம்மா. கையில் காசு இருந்தது, அம்மா எல்லாம் சும்மா. கமலாம்மாவுக்கு குடும்பம், கணவர் என எந்த பந்தமும் கிடையாது. திருமணம் செய்து கொண்டு ஒருவனுக்கு அடங்கி குடித்தனம் செய்வதெல்லாம் பிடிக்காது. பெரிய குடும்பத்தில் 4-5 சகோதரர்களுடன் பிறந்து கடைசியில் பெற்றவரை எந்த மகனும் வைத்து கொள்ள மறுத்ததால் கமலம்மாவும் அவளது 4 சகோதரிகளுமே வைத்து கடைசியில் கொல்லியும் போட்டதால் உண்டான வெறுப்பு இது. என்றைக்கு சுந்தரமூர்த்தி சந்தேகத்தின் பேரில் நண்பனையே தீர்த்து கட்டினானோ அன்றைக்கே கமலம்மா பாக்யாவிடம் தீர்மானமாய் கூறினாள், நீ வேணா பார்த்துட்டே இரு. விஷமரத்தைத்தான் கோர்ட் வெட்டி கொண்டு போய் உள்ளே வச்சிருக்கு. விதை வெளியேதான் இருக்கு. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது அந்த விதையும் மரமாகி உன்னை கேள்வி கேட்கும். எங்கள் அப்பனோட சந்தேகம் நியாயம்தானே இன்னு. அதுக்காகத்தான் சொல்கிறேன், இந்த ஆம்பளைங்களையே நம்பக்கூடாதுன்னு. எல்லாத்தையும் புள்ள புள்ளையின்னு அவனுக்கே கொட்டி அழுதுட்டு நிற்காதே. நாளைக்கு நீ படுத்தா உன்னை கவனிக்க நாதி கிடையாது. மருமகளுங்க மாமியார்காரி கணவனே கண்கண்ட தெய்வம் அஞ்சலி தேவி மாதிரி இருந்தாலே வாய்கிளிய பேசுவாளுங்க. உன் விஷயத்தில் வர்ற மகராசி உன்னை கொட்டைப்பாக்கு மாதிரி கடவாயில் போட்டு அமுக்கிடுவா. பத்ரம். பாக்கியா கமலம்மாவின் வயசுக்கும் அனுபவத்துக்கும் மதிப்பு கொடுத்து வாய் திறவாமல் கேட்டு கொண்டிருப்பாளே தவிர மகன் விஷயத்தில் அவளுக்கு மாற்று கருத்து எப்போதும் இருந்ததில்லை. மற்ற பையன்கள் எல்லாம் அப்படி இருப்பான்களாயிருக்கும். ஆனால் என் மகன் கண்ணன் வித்தியாசமானவன். அம்மாவோட கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்தவனாச்சே. என்ன, நடுவில் ஒரு தரம் அப்பா உயிரோடு இருக்கிறப்ப போய் பார்த்துட்டு வரலாம் நான். அது மட்டும் நான் ஒத்துக்கலே. அந்த மனுஷர் செஞ்ச காரியத்துக்கு அவர் முகத்தில் இவன் முழிக்கிறதே பாவம்னு தோணுச்சு. இப்படித்தான் பாக்யா நினைத்தாளே தவிர அவனுக்குள் தன் மீது வெறுப்பு இருக்கக்கூடும் என்று கனவிலும் நினைத்ததில்லையே. அது மட்டுமில்லை, எங்கே கணவனின் இந்த மூர்க்கத்தனமான செயலால் குழந்தை மனம் பாதிக்கப் போகிறதோ என்று எத்தனை இரவுகள் அவனை அணைத்தபடி நல்ல நல்ல கதைகளை கூறி வளர்த்திருக்கிறாள். ஒரு முறை கண்ணனுக்கு அப்பொழுது 15 வயதுதான். அவனது வகுப்பு ஆசிரியர் பாக்யாவை பள்ளிக்கு வந்து தன்னை பார்க்கும்படி கடிதம் அனுப்பியிருந்தார். பெற்ற மனம் பதைக்க ஓடினாள் இவள். ஆசிரியர் அவளை மேலும் கீழும் பார்த்துவிட்டு கண்ணனையும் வரவழைத்தார். அம்மாவை பார்த்தது முகம் வெளுத்து விட்டது சிறுவனுக்கு. என்னங்க, ஏம்மா பையனை கவனித்து வளர்க்க வேண்டாமா? ஐயோ, என்னங்க செஞ்சான்? இது பொம்பளை பிள்ளைங்களும் படிக்கிற பள்ளிக்கூடம்னு தெரியுமில்லே. இவன் வகுப்பிலேயே 23 பொம்பளை பிள்ளைங்க படிக்கிறாங்க. இவன் அவங்களை எப்பவும் அசிங்கமாக திட்டறான். வயசுக்கு வந்த பொண்ணுங்களை பார்த்து இவன் பேசுகிற பேச்சு காது கொண்டு கேட்க முடியாது. ஒவ்வொருத்தையும் அழுதுட்டு வீட்டிலே இருந்து அப்பன் ஆத்தாவை எல்லாம் கூட்டிட்டு வந்துடுறப்ப எங்கள் பாடுதான் திண்டாட்டமாக போயிடுறது. அவன் மனசில் பொம்பளையின்னாலே மதிப்பு இல்லை. அதுக்கு அவன் வளர்கிற சூழ்நிலையும் காரணமாக இருக்கலாம். பாருங்க, பெரியவங்க செய்கிற தப்பெல்லாம் பிள்ளைங்களைத்தான் மோசமாக பாதிக்குது. நீங்கள் தான் திருத்தணும். ஏன்னா ஒரே குடும்பத்தில் இன்னொரு சுந்தரமூர்த்தி உருவாக்கக்கூடாது பாருங்க. அன்றைக்கு பாக்யா அந்த ஆசிரியர் முன்பு அப்படியே கூனி குறுகி நின்றாள். தன்னை ஒருவித மிரட்சியுடன் பார்த்த மகனை அப்படியே அணைத்து முத்தமாறி பொழிந்து வீட்டுக்கு வந்ததும் சோறூட்டி மடியில் படுக்க வைத்து தட்டி தூங்க வைத்து
அப்படி அவள் தட்டும்போதே பெண்ணை பற்றிய அவனது கணிப்பு மிகவும் தவறானது என்பதை மெல்ல மெல்ல புரிய வைத்து, கண்ணா, பொண்ணுங்களை குறைவா பேசக்கூடாதுடா. எந்த பொண்ணும் 1000 கனவுகளோடத்தான் வளர்றா. அவங்களை வச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்த தெரியாத ஆம்பளைங்களாலே தான் அவளுங்க நடுத்தெருவுக்கு வர்றாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா? பெண்டாட்டிய நடுக்காட்டில் விட்டுட்டு ஓடினவன் நளன், விற்றவன் அரிச்சந்திரன், துகிலுரிய விட்டவன் தருமன், தீக்குளிக்கச் சொன்னவன் ராமன். இதில் பொம்பளை பிள்ளையோட குற்றம் எங்கே இருக்கு சொல்லு? பொண்ணு வாழ்ந்தா வம்சம் வாழும், அந்த வீடு நல்லா இருக்கும். 10 குடும்பங்கள்ல 10 பொண்ணுங்க நல்ல மனைவியா நல்ல தாயா இருந்தா ஒரு கிராமமே செழிப்பா இருக்கும். 10 கிராமம் உயர 100 பொண்ணுங்க பாடுபட்டா போதும். தாய் நாடு தாய் மண்ணுங்கிறோம். ஓடி வர்ற நதிகளுக்கெல்லாம் காவேரி, கோதாவரி, கங்கா, நர்மதான்னு பேரு வச்சு அழைக்கிறோம். அவ்வளவு ஏண்டா, பாரத தாயின்னு தான் சொல்றமே தவிர பாரத தந்தைன்னு சொல்லி கேட்டிருக்கியா? பொறுமைசாலிங்களை பூமாதேவிக்கு உதாரணமா பொண்ணைத்தான் சொல்றோம் ராசா. எப்பவுமே எந்த பொண்ணையும் தப்பா பேசாதே, என் கண்ணில்லே. அவன் எந்த அளவுக்கு கேட்டானோ அப்படியே தூங்கி போனான். ஆனால் அன்றிரவெல்லாம் பாக்யா தூங்கவே இல்லை. மறுநாள் தன் தாய்க்குச் சமமான டாக்டர் கமலம்மாவிடம்தான் சொல்லி வருத்தப்பட்டாள். என்னவோ அவன்தான் சின்ன பையன், வாத்தியாரை இதமா சொல்லி திருத்தியிருக்கலாம். என்னை கூப்பிட்டு அவன் எதிரிலேயே விஷயத்தை சொல்லி ரொம்பவும் சங்கடமா போயிருச்சு. இதில் என்ன சங்கடம்? அந்த வாத்தியார் தன் கடமையை ஒழுங்காத்தான் செஞ்சிருக்கார். ஆமா, அவனுக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் கண்டிச்சியா? என்ன பேசாம இருக்கே? இதையெல்லாம் முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிடணும். இல்லைம்மா, அவனை நான் திட்டலே, கூப்பிட்டு வச்சு அன்பா சொல்லி கொடுத்துருக்கேன். கண்ணன் புத்திசாலி, புரிஞ்சிட்ருப்பான்னு தோணுது. பாக்யா, சொல்றனேன்னு கோவிச்சுக்காதே. அவன் வெளியில பார்க்கத்தான் குழந்தை, உள்ளுக்குள்ள பெரிய ஆளு. நீ வேணுமானா பார்த்துட்டே இரு, இவனோட அப்பனையும் மிஞ்சிடுவான். இந்த வார்த்தைகளை கேட்டு பதறிவிட்டாள் பாக்யா. ஐயோ, உங்க வாயால் அப்படி சொல்லாதீங்க. பின்ன என்ன, கூட படிக்கிற பொண்ணுங்களை கேவலமா பேசுறான்னா இழுத்து வச்சு 4 அறை விடாம கொஞ்சினா இப்படித்தான் சொல்லுவேன். அன்றைக்கு கமலாம்மாவின் மீதே கோபம் வந்ததே பாக்யாவுக்கு. சட்டென கண்ணனிடம் தன் மனசை திறந்து காட்டியதற்காக வெட்கப்படவில்லை கார்த்தி. என்ன, சீ, நன்றி கெட்ட பிறவி என்று நினைப்பான், அவ்வளவுதானே. நினைத்துவிட்டு போகட்டுமே. இவனுக்கும் எனக்கும் என்ன உறவு வைத்து வாழுகிறது? இப்படித்தான் நினைத்தாள் கார்த்தி. அவளுக்கு நினைவு தெரிந்ததிலிருந்து இன்று வரையில் அவளை பெற்ற தாயை அவள் பார்த்ததே இல்லை. எங்கேயோ கொல்லத்தில் இருப்பதாக கேள்வி. அவளுக்கு அவள் அப்பாவைத்தான் தெரியும். அவர்தான் அவளுக்கு குளிப்பாட்டி சோறூட்டி அவளுடன் சேர்ந்து விளையாடி. அப்பா எத்தனை அன்பானவர்! அவருக்கு தன்னை தவிர வேறு உலகமே தெரியாது என்றுதான் நினைத்திருந்தாள். அப்பாவுக்கும் பக்கத்து வீட்டு சுந்தரமூர்த்தி அங்கிளுக்கும் என்ன தகராறு? அவர் ஏன் அப்பாவை அத்தனை வெறியுடன் கொன்றார் என்பதெல்லாமும் அவளுக்கு தெரியாது. பாதி ராத்திரியில் எழுந்து உட்கார்ந்து அப்பா வேணும் என்று அவள் அழுத போதெல்லாம் பாக்யாதான் அவளை அணைத்து முத்தமிட்டு ஆறுதல் கூறியிருக்கிறாள். ஆண்டி, அப்பாவை இனிமே பார்க்கவே முடியாதா? முடியாதுடா செல்லம். கண்ணனோட அப்பாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் என்ன சண்டை? பெரியவங்க சண்டை போட்டுட்டா இப்படித்தான் கத்தரிக்கோல் கத்தியாலே எல்லாம் குத்திப்பாங்களா? பெரியவங்களுக்கு டூ விட்டுக்க மட்டும்தான் தெரியுமா, பழம் விட்டுக்க மாட்டாங்களா? இப்படி எத்தனை கேள்விகளை கேட்டிருக்கிறாள். அவ்வளவு ஏன், பாக்கியா அவளை ஊட்டிக்கு அழைத்து வந்து கான்வென்ட்டில் சேர்த்த போது கூட அவள் விழுந்து புரண்டு அழுதிருக்கிறாள். எனக்கு இந்த பள்ளிக்கூடம் பிடிக்கலே, என்னையும் உங்க கூடவே வச்சுக்குங்க ஆண்டி, நானும் கண்ணனோடவே சேர்ந்து படிக்கிறேன். இல்லைம்மா, உங்க அப்பாவுக்கு உன்னை கான்வென்ட்லே சேர்த்து படிக்க வைக்கணும்னு ஆசை. நான் எங்கே போயிட்டேன்? அதான் ஒவ்வொரு லீவுக்கும் வந்து உன்னை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேனே. எப்படியோ அவளை சமாளித்து விட்டாள் பாக்கியா. ஒரு சமயம் அப்பாவை நினைத்து அழும்போதெல்லாம் பாக்கியா இதை சொல்லித்தான் அவளை சமாதானம் செய்வாள். நடந்து போன விஷயத்தாலே நீ மட்டும் அப்பாவை இழக்கிலே கார்த்தி. கண்ணனும் அவனோட அப்பாவை இழந்துட்டான்.
என்னதான் அவர் ஜெயிலே இருந்தாலும் எங்களை பொறுத்தவரைக்கும் அவர் இல்லேதான். கண்ணன் அவனோட அப்பாவை போய் பார்க்கணும்னு சொல்ல மாட்டானா? எப்பவாவது சொல்லுவான். ஆனா நான் அழைச்சிட்டு போக மாட்டேன். ஏன்? ஏன்னா கார்த்திங்கிற சின்ன பொண்ணு அப்பா இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் அவர்தானே. என்னதான் கோர்ட் அவருக்கு தண்டனை கொடுத்தாலும் அவருக்கு அவர் பையனை பார்க்காம இருக்கிறது தான் பெரிய தண்டனை. அவருக்கு வேணுமானா இது தண்டனை. ஆனா கண்ணன் என்ன தப்பு செஞ்சான்? அவனுக்கு அப்பாவை பார்க்கணும் போல இருக்காதா? இப்படி அவள் கேட்கும் போதெல்லாம் பாக்கியா அவளை அப்படியே கட்டித் தழுவி உச்சி முகர்வாள். என் கண்ணே, உனக்குத்தான் எத்தனை அறிவு! உன்னை உங்க அப்பாவோட விருப்பப்படி பெரிய படிப்பு படிக்க வச்சு நல்ல உத்தியோகத்துல பெரிய இடத்துல கல்யாணம் செஞ்சு கொடுக்கணும். அதுதான் என் லட்சியம். நல்லா படிக்கண்ணு. நன்றாகத்தான் படித்தாள். ஆனாலும் உள்ளுக்குள் ஓர் கேள்வி புழுக்குடைச்சலாய். ஆமா, அப்பாதான் இப்படி அநியாயமா போயிட்டாரு. இந்த அம்மா என்ன ஆனாங்க? இத்தனை நடந்திருக்கு. என்னை பார்க்கணும், தன் கூட வச்சிருக்கணுங்கிற எண்ணமே இல்லையா? இதற்கும் பாக்கியா பதிலை தயாராக வைத்திருந்தாள். உங்க அம்மா அந்த காலத்திலேயே ரொம்பவும் பிடிவாதம் பிடிப்பா. அப்பாவுக்கும் அவளுக்கும் எப்பவும் சண்டைதான். பெரிய பணக்கார இடத்து ஒரே பொண்ணு, செல்லமா வளர்ந்தவ, உங்க அப்பாவை காதலிச்சு பெத்தவங்களோட எதிர்ப்பையும் மீறி கட்டிக்கிட்டவ. ஆனா அவளாலே இது மாதிரிப்பட்ட சின்ன வீட்டில் சிக்கனமா குடித்தனம் செய்ய முடியல. கடைசியிலே ஒரு நாள் சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிட்டா. என்னையும் அழைச்சிட்டு போயிருக்கலாமில்லே. உங்க அப்பா உன்னை தர மறுத்தார் கார்த்தி. உங்க அம்மாய் சேர்ந்தவர்களும் அவங்களோட பொண்ணு தான் வேண்டி இருந்தது அவங்களுக்கு. இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் தந்தி அடிச்சோம், பதிலில்லை. உன்னையும் தூக்கிட்டு ஒரு முறை கொல்லத்துக்கே போனேன். உனக்கு ஞாபகம் இருக்காது. அங்கே உங்க அம்மா வீட்டில் உன்னோட மாமாக்களும் தாத்தாவும் என்னை வீதியில் நிற்க வச்சே பேசி விரட்டிட்டாங்க. எத்தனையோ முயற்சி செஞ்சும் உங்க அம்மாவை பார்க்க முடியலே. அவளை மேல் படிப்புக்காக அமெரிக்காவுக்கோ ஆஸ்திரேலியாவுக்கோ அனுப்பிவிட்டதாக கேள்வி. பாக்யா இதை சொன்னபோது கூட கார்த்தி அவள் கழுத்தை கட்டி கொண்டு அழுதாள். எனக்கு நீங்க தான் ஆண்டி, அம்மா, அப்பா எல்லாம். இப்படி சொன்னவளின் மனசில் கல் விழுந்தது எப்போது? பள்ளி படிப்பை முடித்துவிட்டு திருச்சியில் கல்லூரியில் வந்து சேர்ந்தாளே, அப்பொழுது. பாக்யா அவளை கல்லூரி விடுதியில் சேர்த்துவிட்டு அவளையும் அழைத்து கொண்டு மலைக்கோட்டை பிள்ளையாரை தரிசனம் செய்துவிட்டு திரும்பி வரும்போதே அவளுக்கு தேவையான சோப்பு சீப்பு துணிமணிகள் முதலியவற்றையும் வாங்கி கொண்டு விடுதிக்கு திரும்பும்போதுதான். யாரு, பாக்யாவா? எங்கே இந்த பக்கம்? நல்லா இருக்கியா? குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பிய பாக்யா தன் எதிரில் நின்றவளை அடையாளம் காண முயற்சித்து தோற்க, எதிரில் நின்றவள் சோழிப்பற்கள் தெரிய சிரித்தாள். மறந்து போச்சாக்கும். எல்லாம் போக்குவரத்தில் இருந்தா மறக்காது. மலையாட்டம் இருந்த என் தம்பி சுந்தரமே போயிட்டான். அவன் இருந்திருந்தா மாசம் தவறினாலும் மணி ஆர்டர் அனுப்ப தவறமாட்டானே. கவலைப்படாதே அக்கா, சரசு கல்யாணத்தை நடத்த நானாச்சுன்னு சொன்னானே. கடைசியில பாக்யா சட்டென அவள் கையை பிடித்து கொண்டாள். அக்கா, ஜமுனாக்கா, ஆள் அடையாளமே தெரியாம மாறிட்டீங்களே. சரசு எப்படி இருக்கா? எத்தனை குழந்தை? அவள் இதற்கு பதிலளிக்காமல் கார்த்தியை ஏற இறங்க பார்த்தாள். இவதான் அவளா? எவ? அதான் அந்த ரகுபதியோட மக. என்ன இருந்தாலும் அவன் தன் பெண்டாட்டியை துரத்தி விட்டுட்டு உன் கூட அத்தனை நெருக்கமா பழகி இருக்கக்கூடாது. கடைசியில இந்த சந்தேகம்தானே என் தம்பியை கொலைகாரனா மாத்தினது. இதை பாரு, நீ என்ன சொல்ல வர்றேன்னு தெரியும். நீ உத்தமியா இருக்கலாம், அந்த ரகுபதியும் நல்லவனாகவே இருக்கலாம். ஆனா வரம்பு மீறி பழகி இருக்கக்கூடாது. இப்போ அதை நினைச்சு என்ன பலன்? பொண்ணை காலேஜில் சேர்க்க வந்திருக்கியாக்கும். என் கடைசி மக சிந்தாமணியும் இதே காலேஜில் தான் படிக்கிறா. சிந்தாமணியை ஞாபகம் இருக்கா? மாமா மாமான்னு சுந்தரம் முதுகிலேயே உப்பு மூட்டை ஏற்ற சொல்லி அவன் முதுகிலேயே தொங்குவாளே. கார்த்தியின் முக மாறுதலை ஓரக்கண்ணால் அளந்தபடி சென்றாள் அவள். கள்ளமற்ற உள்ளத்தில் முதல் சொட்டு விஷத்தை கலந்த பெருமை அவளைத்தான் சேரும். அன்றைக்கே பாக்யாவின் திசைக்கே ஓர் கும்பிடு போட்டுவிட்டு கண் காணாமல் ஓட தயாராகத்தான் இருந்தாள் கார்த்தி.
பாக்யாவுமே இந்த அதிர்ச்சியிலிருந்து அத்தனை சுலபத்தில் மீள முடியாமல் திணறியது அவளது முகத்திலிருந்தே தெரிந்தது. ஆனாலும் தன் நாத்தியை வாயார திட்டித் தீர்த்தாள். கடங்காரி, எப்படி பேசிட்டு போறா பாரு! ஒரு சின்ன பொண்ணு எதிரே பேசுற பேச்சா இதெல்லாம்? வேணும்னு தானே பேசினா? கார்த்தி, இவ வார்த்தைகளை எல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்காதே. அவளுக்கு அவ தம்பி ஒசத்தி. மாசா மாசம் அவர் அனுப்பிட்டிருந்த 200 ரூபாய் பணத்தை நானும் அனுப்பிட்டிருந்தா அப்படியே பிளேட்டை மாத்தி போடுவா. உன்னை மாதிரி உண்டான்னு சொல்லுவா. பொறாமை பிடிச்சவ. இவ கூட எல்லாம் சகவாசம் வச்சுக்க கூடாதுன்னு தானே கண்ணனை நான் ஒதுக்கியே வச்சிருக்கேன். இவளோட மூச்சுக்காத்து கூட அவன் மேல படக்கூடாது. இவ பொண்ணும் இதே காலேஜில் படிக்கிறலாமே. இது தெரிஞ்சிருந்தா நான் உன்னை வேற காலேஜ் எதிலேயாவது சேர்த்திருப்பேன். ஏதாவது சாக்கு வச்சிட்டு பேச வந்தா கத்தரிச்சு விட்டு அனுப்பிடு. பேச்சு கொடுக்காதே. அந்த கணத்தில் பாக்யாவை எதிர்த்து எதுவும் பேச முடியவில்லை கார்த்தியால். எப்படி முடியும்? உண்ணும் சோறிலிருந்து படிப்புக்கான செலவு, துணிமணி, ஏன் காலில் போட்டுள்ள செருப்பு வரை சகலமும் பாக்யாவின் கைக்காசு. ரகுபதியின் சேமிப்பு என்று எதுவுமே இல்லையே. இந்த நிலையில் ஓடிப்போய் என்ன செய்வது? அதை விடவும் இருந்து அப்பாவின் மரணத்துக்கான சகல காரணத்தையும் இந்த ஜமுனாவின் மூலமாய் தெரிந்து கொண்டு பின்னால் இவளை ஒரு கை பார்க்கலாமில்லையா? கார்த்திக்கு தன் படிப்பை விடவும் அப்பாவின் மரணத்துக்கு காரணம் என்னவென்று கண்டுபிடிப்பதுதான் முக்கியமாக தோன்றியது. இதற்காகவே அவள் அதே கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கும் சிந்தாமணியை வலியச் சென்று பார்த்து அறிமுகம் செய்து கொண்டாள். அவள் தாய் ஜமுனா ஏற்கனவே முதல் நாள் சந்திப்பை பற்றி சொல்லியிருப்பாள் போல. இவள் தன் பெயரை சொன்னதுமே அலட்சியமாய் உதடு சுழித்து சிரித்தாள். ஓ, நீதானா அது? எங்க அம்மா சொன்னாங்க. ஆமா, அது எப்படி? உங்க அப்பாவை வளைச்சி போட்டவ வீட்டிலேயே அவ கையாலேயே வளர்ந்திருக்கே. ஏன் உங்க அம்மா கிட்ட போகலே? அம்மாவையே நான் பார்த்ததில்லை சிந்தாமணி. அதெல்லாம் என் மாமன் பெண்டாட்டி யமகாதகி. பாசமலர் அண்ணன் தங்கை மாதிரி இருந்த எங்க அம்மாவையும் மாமாவையுமே பிரிச்சிட்டாளே. நீ எல்லாம் அவளுக்கு ஜுஜுபி. இப்படித்தான் ஆரம்பித்தது அந்த நட்பு. தொடர்ந்து வார விடுமுறைகளில் சிந்தாமணியின் வீட்டுக்கு போவதும் அங்கே ஜமுனா சுட்டுத்தரும் தோசை தேங்காய் சட்னியையும் இடியாப்பம் தேங்காய் பாலையும் ஒரு பிடி பிடித்துவிட்டு அவள் பாக்யாவை பற்றி கூறும் கதைகளை எல்லாம் வாய் பிளந்து கேட்டு கொண்டிருந்து விட்டு இரவு விடுதி அறையில் தூக்கம் வராமல் ஜமுனா சொன்னதையே நினைத்து புழுங்கி, என் தம்பிக்கு சூதுவாது தெரியாது கார்த்தி. உங்க அம்மாவும் கூட அப்படித்தான்னு கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய படித்தவங்களாம். ரகுபதி, அதான் உங்க அப்பா ரொம்பவும் யதார்த்தவாதி. நான் ஆம்பளைங்களை குத்தம் சொல்லவே மாட்டேன். ஊசி இடம் கொடுக்காம நூல் உள்ளே நுழையுமா? பாக்கியா இருக்காளே, சும்மா சொல்லக்கூடாது. வில்லாதி வில்லி. இங்கே பாரு, நீ சின்ன பொண்ணு. ஏதுடா இப்படி சொல்கிறேனேன்னு நினைக்காதே. ஆம்பளைங்களுக்கு அழகு கூட முக்கியமில்லை. என்ன, உழைச்சி களைச்சி வீட்டுக்கு வந்தா வாய்க்கு ருசியாக சோறு பக்குவமாக சமைச்சு பிரியத்தோட பரிமாறினா போதும். எப்பேற்பட்ட எம்டனாக இருந்தாலும் குப்புற அடித்து விழுந்துடுவான். அந்த சாமர்த்தியம் சாலுக்கு எல்லாம் அவகிட்ட இருந்தது. உங்கள் அம்மா ஒரு அப்பிராணி. காதலிச்சு கல்யாணம் கட்டிக்கிட்டாலே தவிர சமையல் வேலை ஒன்றும் தெரியாது. நானே பார்த்திருக்கேன். உங்கள் அப்பா காலங்காத்தாலே பையையும் குஜாவையும் தூக்கிட்டு ஓட்டலுக்கு ஓடுறதை. கார்த்தி இவைகளை கேட்டு இறுகி போய்விட்டாள். அதற்கு பிறகு எப்பொழுது பாக்யா இவளை பார்க்க வந்தாலும் முன்போல முகமலர ஓடிப்போய் இறுக அணைப்பதோ மடியில் தலை வைத்து கல்லூரி கலாட்டாக்களை விமரிசிப்பதோ இல்லை. என்ன கார்த்தி, முகமெல்லாம் வாடியிருக்கு? அப்படியா? ஒன்றுமில்லையே. பணமெல்லாம் போதுமாடா? தீபாவளிக்கு நான் அனுப்பியிருந்த சுடிதார் பிடிச்சிருந்ததா? எப்படியும் முதல் வகுப்பில் பாஸ் ஆகிடணும் கார்த்தி. மேற்கொண்டு எவ்வளவு படிக்க வைக்கணும்னாலும் படிக்க வைக்கிறேன். வரியா? சினிமாவுக்கு போயிட்டு வரலாம். பாக்கியாதான் நிறைய பேசுவாள். கார்த்தி கால் அரை வார்த்தையோடு நிறுத்தி கொள்வாள். ஒரே ஒரு முறை அவளாக பாக்கியாவிடம் கேட்டாள், எங்கள் அம்மாவோட விலாசம் தெரியுமா? இந்த ஒரு கேள்வியிலேயே அதிர்ந்து போய்விட்டாள் பாக்யா. எதுக்கு? எதுக்கா? எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்கணும் போல இருக்காதா?
நான் தான் முன்னாலேயே சொல்லியிருக்கேனே கார்த்தி, உங்க அப்பா இறந்தப்ப உன்னையும் தூக்கிட்டு கொல்லத்துக்கு போனேன். அங்கே உங்க தாத்தா வீட்ல யாரும் முகம் கொடுத்தே பேசலே. உங்க அம்மாவை பார்க்கணும்னு எவ்வளவோ முயற்சி செஞ்சேன். அவ வெளிநாட்டுக்கு போயிட்டதா சொன்னாங்க. திரும்பிட்டேன். அந்த கொல்லம் விலாசம் இருக்கா? இருக்கு. ஆனா இப்ப அங்கே போக வேணாம் கார்த்தி. படிச்சு முடிச்சு பெரிய பதவியில் உட்கார்ந்த பிறகு நானே உன்னை அழைச்சிட்டு போறேன். உங்க அப்பாவோட கனவு அதுதான் கார்த்தி. அவருக்கு தான் அதிகம் படிக்கலையேன்னு கழுத்து மட்டும் குறை. உன்னை ஒரு டாக்டராவோ கலெக்டராவோ உருவாக்கி தன் மாமனார் வீட்டு மனுஷங்க எதிரிலே நிற்க வைக்கணும்னு ஆசை. பல்லை கடிச்சிட்டு பொறுத்துக்க. நானே உன்னை. கார்த்தி இதற்கு பதிலளிக்கவில்லை. கடைசியாய் பாக்கியா வந்தபோது கார்த்தி கொஞ்சம் அதட்டினாற் போல சொல்லியும் விட்டாள். இத பாருங்க, எனக்கு ஏதாவது வேணுமானா நானே லெட்டர் போடுறேன். வீணா செலவழிச்சிட்டு என்னை பார்க்க வர வேண்டாம். கார்த்தி, என்னம்மா இது? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? நல்லா இருக்கே. யாராவது சொல்லித்தான் நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுமா என்ன? நீங்க என் அம்மாவும் இல்லே, உறவும் இல்லே. எதுக்காக என்னை இத்தனவு செலவு செய்றீங்க? அது என் கடமைம்மா. அதான், என்ன கடமை? எப்ப கேட்டாலும் அப்பாவோட லட்சியம், கனவு, அது இதுங்கிறீங்க. என்னமோ அப்பா உங்ககிட்ட தான் தன்னோட லட்சியத்தை எல்லாம் சொல்லி வச்சுட்டு செத்த மாதிரி. கார்த்தி, ப்ளீஸ், நீங்க என்னை படிக்க வச்சிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. நான் வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் கண்டிப்பா நீங்க எனக்காக செலவழிச்ச தொகை எல்லாத்தையும் வட்டியோட திருப்பிடுவேன். இப்ப என்னை நிம்மதியா இருக்க விடுங்களேன். பாக்கியா விக்கித்து நின்றாள். அன்றைக்கு போனவள் மறுபடி வரவில்லை என்றாலும் அவளிடமிருந்து பணமும் மணியார்டரில் நுணுக்கி நுணுக்கி 4 வரிகளும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்பொழுதுதான் இவன் கண்ணன் வந்திருக்கிறான். வந்ததும் இல்லாமல் கல்யாண ஆசையை வேறு தெரிவித்திருக்கிறான். சிரிப்புத்தான் வந்தது அவளுக்கு. எங்கே கையை கொடு. கண்ணன் முகமுழுக்க பரவசத்துடன் கார்த்தியின் கரத்தை வலிய பற்றி குலுக்கினான். அவள் புரியாமல் புருவம் உயர்த்தினாள். என்ன பார்க்கறே? நீ மட்டுமில்லே, நானுமே எங்க அம்மாவுக்கு எதிரிதான். நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்க விரும்புறதே நாம 2 பேருமே அவளாலே பாதிக்கப்பட்டவங்க என்கிற எண்ணத்தினாலே தான். நீ என்ன சொல்றே? அவன் ஆதியோடு அந்தமாக அத்தனையையும் விளக்கினான். தனது அவமானங்களை, தான் ஏற்றுள்ள பழிச்சொற்களை, கடைசி மட்டும் அப்பாவை தான் போய் பார்க்க முடியாதபடி பாக்கியா தடுத்ததை, 4 பேர் தன் தாயை பற்றி பேசும்போதெல்லாம் அப்படியே குன்றிப் போவதை. எங்க அப்பாவோட இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் இதைத்தான் செஞ்சிருப்பாங்க கார்த்தி. என்னை ஒரு கொலைகாரனோட மகனா, அதுவும் உங்க அப்பாவை தீர்த்து கட்டினவனோட மகனா மட்டும் பார்க்காதே. அன்னிக்கு மட்டும் நான் இந்த அளவுக்கு வளர்ந்திருந்தேன்னா எங்க அப்பா கிட்ட முதல்ல இவளை வெட்டுன்னு அம்மாவை காட்டியிருப்பேன். இல்லை, நானே அதை செஞ்சிருப்பேன். கார்த்தி வியப்புடன் அவனை பார்த்தாள். தன்னைப் போலவே அவனும் மனசில் காயம் சுமக்கிறான். அவள் கண்களில் அவளையும் மீறி பரிவும் சிநேகமும் பெருக அவனோ சொல்லிக்கொண்டே போகிறான். என் திட்டமெல்லாம் இதுதான் கார்த்தி. எங்க அப்பா ஒரு ஆத்திரக்காரர். கோவத்துல யாரை வெட்டணுமோ அவளை விட்டுட்டு உங்க அப்பாவை தீர்த்து கட்டிட்டாரு. இதுபோல புருஷனுக்கு துரோகம் செய்யற பொம்பளைங்களெல்லாம் விட்டு வைக்கவே கூடாது. கார்த்தி தன் குரலில் தொனித்த ஆர்வத்தை கூட பொருட்படுத்தாமல் அவசரமாய் கேட்டாள். என்ன செய்ய போற கார்த்தி? உங்க அப்பாவை மாதிரி? சீச்சி, அப்படியெல்லாம் ஒரேடியா தீர்த்திடக்கூடாது. அணு அணுவா சாகணும். உன் அம்மாவோட சார்புல நீ, எங்க அப்பாவோட சார்புல நான், 2 பேருமா அவளை. வார்த்தைகள் வராமல் ஒரு கணம் தடுமாறினான் அவன். நீ மருமகளா வந்து வார்த்தைக்கு வார்த்தை எங்க அம்மாவை மோசமா திட்டி அழ வைக்கணும். நான் உன் பக்கம்தான் பேசுவேன். உதாரணத்துக்கு உங்க அப்பாவை மயக்கி எங் அம்மாவை விரட்டின பாவின்னு நீ திட்டினா நான் கேட்கிற இல்லை, முகத்தை எங்கே கொண்டு வச்சுப்பேன்னு கேட்பேன். எது எப்படி போனாலும், யார் என்ன சொன்னாலும் தன் மகன் தன்னை கைவிட மாட்டான்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க எங்க அம்மா. அந்த நம்பிக்கையை தவிடு பொடியாக்கணும். தினமும் இப்படி ஒரு நிலைமை தனக்கு வந்துடுச்சேன்னு அழுது புலம்பணும். அவள் அவனை பார்த்து சிரித்தாள். இது போதுங்கிறே. என் சிற்றறிவுக்கு எட்டினது இவ்வளவுதாம்மா.
நீ என்னை விடவும் படிச்சவ. இதுக்கு மேல் நீ என்ன சொன்னாலும் சரிதான். அதுக்கு முன்னால நாம ஒரு காரியம் செய்யணும். கல்யாணம் தானே? நான் ரெடி. அலையாதே. கல்யாணத்துக்கு முன்னாடி நாம 2 பேரும் கொல்லத்துக்கு போகணும். எங்க அம்மா அங்கே இல்லைனாலும் தாத்தா வீடும் மாமாக்கள் குடும்பமும் அங்கேதான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அங்கே போய் அம்மாவோட இருப்பிடத்தை கண்டுபிடிச்சு நம்ம கல்யாணம் அவங்களோட ஆசிகளோட நடக்கணும். கண்டிப்பா. ஆனா விலாசம்? கவலைப்படாதே. எங்க அம்மா பேரு லலிதா. கொல்லத்திலேயே பெரிய பணக்காரராம் எங்க தாத்தா. மாமாக்கள் எல்லாம் கடல் மீன்களை பதப்படுத்தி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்களாம். பொன்னுத்துறை வீடு எதுன்னு கேட்டா யார் வேணுமானாலும் சொல்வாங்களாம். என்ன பார்க்கறே? இத்தனை விஷயம் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தானே? அவள் கண்ணனின் அத்தை ஜமுனாவை பற்றி சொன்னாள். உங்க அத்தையோட மூத்த மக சரசு கொல்லத்துல தான் வாழ்க்கைப்பட்டிருக்கா. முந்தா நாள் தான் அவ பிரசவத்துக்காக இங்கே வந்திருக்கா. அப்ப அவ சொன்னா, உங்க தாத்தா வீடு கப்பல் மாதிரின்னு. ஆனா அவ எங்க அம்மாவைத்தான் பார்க்க முடியலையாம். ஏனாம்? அதெல்லாம் பெரிய இடம் கார்த்தி. நானெல்லாம் ரொம்பவும் சாதாரணம். என் வீட்டுக்காரர் இவர்தான் இந்த ஊரிலேயே பெரிய பணக்காரர். இவரோட மருமகனைத்தான் உன் தாய் மாமா வெட்டி கொன்னுட்டு ஜெயிலுக்கு போனாராம்னு சொன்னார். அதுக்கு மேல் நான் அந்த வீட்டுக்குள்ள நுழையத்தான் முடியுமான்னு கேட்டா அதுவும் நியாயம்தானே? கண்ணன் உடனே எழுந்தான். அப்ப புறப்படு. அங்கேயே ஏதாவது ஒரு கோயில்லே மாலைய மாத்தி தாலிய கட்டு. ஆனா எங்க அம்மா மட்டும் எதிரிலே இருக்கணும். அவங்க கிட்ட இது சாதாரண காதல் கல்யாணம் இல்லேம்மா. நீ இழந்த வாழ்க்கைக்கு பதிலா உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவ வீட்டுக்கே மருமகளா போய் அவளை உண்டு இல்லைன்னு பண்ண போறேன்னு சொல்லணும். எங்க அம்மா மனசு குளூர ஆசீர்வாதம் செய்யணும். கண்டிப்பா. முடிஞ்சா அவங்களை நம்ம கூடவே அழைச்சிட்டு போவோம். திடுதிப்புன்னு அவங்களை பார்த்ததுமே எங்க அம்மா ஆடி போயிடுவாங்க. கண்ணனும் கார்த்தியும் ஏதோ விளையாட்டில் சண்டை போட்ட சிறுமியை பழி வாங்குவது போலத்தான் கிளம்பினார்கள். இருவரும் முதலாய்ச் சேர்ந்து பயணம் செய்யும் அனுபவம். அதைவிடவும் இதுநாள் வரையில் பார்த்தே இராத தன் தாயை பார்க்கப் போகிற பதற்றத்திலும் துடிப்பிலும் கார்த்திக்கு கால் தரையில் பதியவில்லை. இந்த நாளுக்காக எத்தனை ஏங்கியிருக்கிறாள் அவள். கண்ணனுக்கும் ஏதோ பெரிய காரியத்தை சாதிக்கப் போகிற விதிர்விதிர்ப்பு. கொல்லம் ரயில் நிலையத்தில் ஒரு ஆட்டோ பிடித்து ஏறி அமர்ந்தவர்களுக்கு சொல்லத் தெரிந்ததெல்லாம் தாத்தாவின் பெயர் மட்டும்தான். பொன்னுத்துறை வீட்டுக்கு போகணுங்க. பொன்னுத்துறையா? எந்த பொன்னுத்துறை? அதான் மீன் பண்ணை வச்சிருக்காரே அவங்க வீடு. என்னம்மா, அவர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்? தலையில் அடிச்சாப்புல பேரை சொல்றே? ஆட்டோ டிரைவரின் அதட்டலே அவளது தாத்தாவின் புகழை பறைசாற்றுவதாய். அவள் பெருமையுடன் கண்ணனை பார்த்து சிரித்தாள். கண்ணனுக்குத்தான் மிகுந்த தர்ம சங்கடம். இத்தனை தொலைவு வந்துவிட்டு கார்த்தியின் தாயும் அவளை சேர்ந்தவர்களும் அவளை தன்னிடமிருந்து பிரித்து விட்டால்? அம்மாக்காரி காதலிச்சு பட்ட துன்பமெல்லாம் போதும். நீயாவது எங்க பேச்சை கேட்டுட்டு எங்க கூடவே இரு. அவன் எப்படியாவது ஒழியட்டும் என்று கூறிவிட்டால்? வஞ்சம் தீர்ப்பது, பழி வாங்குவது எல்லாமே அபத்தம். ஆனது ஆகிவிட்டது. போயும் போயும் 45 வயசு பொம்பளைய தண்டிக்க கோடீச்சுவரன் வீட்டு பொன்னான நீ மறுபடியும் அந்த குப்பை மேட்டிலேயே போய் விழணுமா என்று கேட்டால், அதெல்லாம் லலிதா என்று யாருமே இங்கே இல்லை, நீ யாரோ என்னவோ என்று விரட்டிவிட்டால்? நெஞ்சு கொள்ளாத பதைப்புடன் அந்த பெரிய வீட்டின் முகப்பில் ஆட்டோவிலிருந்து இறங்கியவர்களை அங்கிருந்த திண்ணையில் சாய்ந்திருந்த கிழவர் நரைத்த புருவங்களை சுருக்கியபடி பார்த்தார். ஆராக்கும் அது? பேச்சில் கேரள வாசனை. நான் கார்த்தி, லலிதாவோட மக. இதை சொல்லும் முடிக்கும் முன்பே கார்த்தியிடமிருந்து அழுகை வெடித்து சிதறியது. இதற்குள் எங்கிருந்தோ கிழவரின் சாயலில் சுமார் 50 வயது மதிக்கத்தக்க 2 பேர் கிழவர் அவர்களை திரும்பி பார்த்து சொன்னார். லலிதாவோட மகளாம். லலிதாவோட மகளாம். கிழவரின் குரலில் எந்தவித உணர்ச்சியும் இல்லை. அவரது மகன்களோ கண்ணனையும் கார்த்தியையும் மாறி மாறி பார்த்தார்கள். கண்ணன்தான் தொண்டையை செருமியபடி சொன்னான். நான் கார்த்தியோட ஃப்ரெண்டு, சுந்தரமூர்த்தியோட மகன்.
ஏனோ தாயின் பெயரை உச்சரிக்க மனசு வரவில்லை. ஆனால் சற்றும் எதிர்பாராத விதமாய் கிழவரின் ஒரு மகன் கேட்டான். யாரு? பாக்யாவோட பையனா? ஆமா. அதை சொல்லு. சுந்தரமூர்த்தியோட மகனுக்கு இங்கே மதிப்பில்லை. பாக்யாவோட மகனுக்குத்தான் மதிப்பு, மரியாதை எல்லாம். கண்ணன் கலவரத்துடன் அவரை பார்த்தான். என்ன கிண்டலா? அவனது எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டார் போல பொன்னுத்துரை எழுந்து வந்து கண்ணனின் தோளில் கை போட்டு அணைத்து கொண்டார். பேத்தியின் கரத்தை வாஞ்சையுடன் தடவி கொடுத்தார். என்னப்பா ஆச்சரியமா இருக்கா? முதல்ல 2 பேரும் உள்ளே வாங்க. அத்தனை பெரிய வீட்டையும் செல்வச் செழிப்பு மிகுந்த அறைகளையும் பார்த்து பார்த்து பிரமித்தான் கண்ணன். கார்த்தியோ அங்கே நடமாடும் பெண்களையே உற்று உற்று பார்த்தாள். பொன்னுத்துரை விழிகள் பளபளக்க அவளிடம் கேட்டார். என்னம்மா, உங்க அம்மாவை தேடுறியா? அவசரமாய் தலையாட்டினாள் கார்த்தி. அவரோ அவளது முதுகை வருடி நிதானமாய் கூறினார். பார்க்கலாம், முதல்லே குளி, பலகாரம் வரும், சாப்பிடு. அதுக்குள்ள நீ வந்திருக்கிற விஷயத்தை அவகிட்ட சொல்றேன். இல்லே தாத்தா, முதல்ல அம்மாவை பார்க்கணும், அப்புறம்தான் எல்லாம். சொன்னா கேட்க மாட்டேங்கிறியே. பிடிவாதத்தில் அப்படியே அம்மாவைத்தான் கொண்டிருக்கே. அவர் அங்கிருந்த பெரிய தூணில் ஆணியில் தொங்கிய சாவி கொத்தை எடுத்துக்கொண்டு மாடிப்பக்கம் நகர்ந்தார். வாம்மா. தம்பி நீ இரு, அப்புறம் கூப்பிடுறேன். கண்ணன் கூடத்திலேயே நின்றான். மாடிக்கு போன சுருக்கிலேயே கார்த்தி வீலென அலறும் சத்தம் கேட்டு அதற்கு மேலும் அங்கே நிற்க பொறுமையற்றவனாய் மாடிக்கு ஓடினான். படிகளிலேயே வேலையாட்கள், தம்பி இருங்க, இப்போ போகாதீங்க, முதலாளி கூப்பிடுவாரு. கார்த்தி அலறினாப்புல? ஆமாம், முதல்ல பார்க்குறாங்க இல்லை, அந்த அதிர்ச்சியில் கத்தி இருப்பாங்க. அதிர்ச்சியா? ஏன்? அது தம்பி, லலிதா அம்மாவுக்கு மூளை சரியில்லை இல்லை, அதான். என்னது, மூளை சரியில்லையா? எப்பலேருந்து? இவனது கேள்விக்கு அந்த வேலையாட்கள் பதிலளிக்கவில்லை. ஆனால் பொன்னுத்துரையின் மூத்த மகன் பரமு பதிலளித்தான். சின்ன வயசுல இருந்தே லலிதா வீட்டுக்கு ரொம்பவும் செல்லமான பொண்ணு. அவ கேட்டதை வாங்கி தந்துடணும். இல்லாட்டி பயங்கரமா அழுவா, சண்டை போடுவா. எங்க குடும்பத்துல பொன் குழந்தையே அபூர்வம். அதனால இவளுக்கு ஏகமா இடம் கொடுத்துட்டோம். அவர் சொல்ல சொல்ல திகைத்து போய் கேட்டான் கண்ணன். இவ்வளவு அருமையா வளர்த்து போயும் சாதாரண வேலையில் இருந்த ரகுபதிக்கு எப்படி காதல் கல்யாணம்னாலும் எப்படி அனுமதி தந்தீங்க? பரமு சிரித்தார். நாங்க என்னத்தை அனுமதி தர்றது? அவளே எடுத்துட்டா. நிறைய படிச்சிருக்கா, தங்கப்பதக்கமெல்லாம் கூட வாங்கியிருக்கா. ரகுபதியே கூட தான் அவளுக்கு பொருத்தமானவன் இல்லைன்னு சொல்லியிருக்கான். அவ கேட்கலையே. லலிதாவின் படிப்புக்கும் அழகுக்கும் செல்வச் செழிப்புக்கும் எத்தனையோ பெரிய இடத்து சம்பந்தங்கள் எல்லாம் காத்திருக்க, கொல்லத்துக்கு வேலை தேடி வந்த ரகுபதியை அவளுக்கு பிடித்து போய்விட முதன்முறையாக வீட்டில் அவளது விருப்பத்துக்கு பலத்த எதிர்ப்பு. வழக்கம்போல அழுது ஆர்ப்பாட்டம் செய்தவள் அதற்கும் ஒரு படி மேலேயே போய் தற்கொலை முயற்சியில் இறங்க குடும்பமே நடுங்கி போய்விட்டது. ரகுபதியை தேடி பிடித்து அவன் கையில் ஒப்படைத்த போது இதே பொன்னுத்துரை மிகவும் மனம் வெறுத்து சொன்னார். இதோ பாரு, இது ஒன்றும் நகை புடவை சம்சாரம் இல்லை. நீ கேட்டதும் வாங்கி தர்றதுக்கு. உனக்கு நினைவிருக்கா? 3 மாதம் முன்னாலே ஆயிரக்கணக்கில் பணம் போட்டு வாங்கின பட்டுப்புடவைய கலர் பிடிக்கலையேன்னு தூக்கி சிநேகிதிக்கு கொடுத்தே. அது மாதிரி இல்லை இது. கல்யாணம் ஆயுசு முழுக்க ஒருவனுக்கு ஒருத்திதான், மாற்ற முடியாது. எல்லாம் எனக்கு தெரியும். நான் ஒன்றும் உன்னையும் உன் புருஷனையும் வீட்டில் வச்சுட்டு சீராட்ட மாட்டேன். அந்த ஆளுக்கு என்ன படிப்போ, என்ன தகுதியோ, எத்தனை சம்பளமோ அதுக்குள்ளதான் நீ குடித்தனம் செய்யணும். பிரசவத்துக்கு வரலாம். 6 மாதம் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை பிறந்த வீடுன்னு சீராட வரலாம். உண்மையில் பொன்னுத்துரை அப்படி சொல்லக்கூடியவர் இல்லை. இருந்தாலும் மகளின் பிடிவாதம் தந்த வருத்தம் அவரை அப்படி பேச வைத்தது. இந்த பக்கம் லலிதாவிடம் அப்படி பேசினாலும் ரகுபதியிடம் தனிமையில் ஆயிரக்கணக்கில் பணத்தை கொடுத்து மகளை கண் கலங்காமல் வைத்து கொள்ள சொல்லவும் மறக்கவில்லை. ஆனால் ரகுபதி அந்த பணத்தை கை நீட்டி வாங்கவில்லை.
தன்னை ஏழை என்றும் அதிகம் படிக்காதவன் என்றும் பொன்னுத்துரை பேசியதில் முகம் சிறுத்தவன் கொஞ்சம் காரமாகவே சொல்லிவிட்டு மனைவியையும் அழைத்து கொண்டு கிளம்பினான். அவளை எப்படி வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். உங்க பணம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. லலிதா கட்டின புடவையோட வந்தா தாலியை தவிர உங்க வீட்டில் போட்ட நகை அனைத்தையும் கழட்டி கொடுத்துட்டு புறப்படு. அப்போது ரகுபதியின் மீதிருந்த காதலில் அவன் சொன்னபடியெல்லாம் கேட்டாள் அவள். சென்னை வந்து தண்டையார்பேட்டையில் எலிவங்கு மாதிரி ஒரு பொந்தில் குடிபுகுந்து காலனி வாழ்க்கை என்று பெயர்தான். அநேகமாக அங்கு குடியிருந்த அத்தனை பேருமே ஒரே தொழிற்சாலையில் வேலை பார்ப்பவர்கள். யாரும் உயர்த்தியில்லை. ஏதோ அதிர்ஷ்டவசமாக பக்கத்தில் சுந்தரமூர்த்தியின் குடும்பம். அடுப்பை கூட பற்ற வைக்க தெரியாத லலிதாவுக்கு ஆரம்பத்தில் பாக்யாவின் உதவியும் நட்பும் பிடித்துத்தான் இருந்தது. வேளா வேளைக்கு காப்பி டிபன் எல்லாமே பாக்யாதான் தயாரித்து கொடுப்பாள். லலிதா அழகாக அலங்காரம் செய்து கொண்டு ஏதாவது ஒரு ஆங்கில நாவலில் மூழ்கி இருப்பாள். ஆசை 60 நாளும் மோகம் 30 நாளும் ஆக மொத்தம் 90 நாட்கள் சென்றபின் சின்ன சின்னதாக தகராறுகள் வெடிக்க ஆரம்பித்தன. அங்கே இருந்து டிஃபன் வந்தா மாத்திரம் சட்னிக்கு காரம் பத்தலேன்னு விமர்சனம் பண்ண தெரியுதில்லே, நீ செய்யேன் அதையே. ஏய், என்ன நீ? நேத்துத்தான் சம்பளம் வாங்கினேன், அத்தனையையும் சோப்பு பவுடர் க்ரீமுன்னு வாங்கி திருத்திட்டே. இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. ஆமா. பதிலுக்கு அவளும் கத்துவாள், அழுவாள், படீர் படீரென தலையில் அடித்து கொள்வாள், பட்டினி கிடப்பாள், அசிங்கமாக திட்டுவாள். சுந்தரமூர்த்தியும் பாக்யாவும் வந்துதான் இவளை சமாதானப்படுத்த வேண்டும். இடையில் கார்த்தியை அவள் உண்டாகியிருந்த போது நிலைமை மிகவும் மோசமாயிற்று. வேறு வழியின்றி அவளை கொல்லத்துக்கு அனுப்பி வைத்தான் ரகுபதி. அதில் வந்தது வினை. பிரசவம் முடிந்து 6 மாதங்களான பின்பும் லலிதாவுக்கு பிறந்த வீட்டை விட்டு மனசே வரவில்லை. இங்கே அவளுக்கு நடந்த உபசாரங்களில் ஒரு சிறிய அளவுக்கு கூட ரகுபதியிடம் கிடைக்காது என்பது அவளுக்கு தெரிந்துவிட்டது. முதலாவது குழந்தை அழுதால் தூக்கி வைத்து கொள்ள கூட ஆளில்லையே. கல்யாணமாகி 1 வருஷம் கூட முடியலே, அதுக்குள்ளே இது வேற. லலிதா வெளிப்படையாகவே குழந்தையை கரித்து கொட்டினாள். ரகுபதிக்கோ குழந்தையை பிரிந்து இருக்க முடியவில்லை. மனைவியை தன்னுடன் வந்து இருக்கச் சொல்லி கடிதம் மேல் கடிதம் போட்டான். பதில் வராமல் தானே கிளம்பி போய் கூப்பிட்டான். அவள் வர முடியாது என்று அழுதாள். பொன்னுத்துரை மகளுக்காக பரிந்து ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. புருஷன் கூப்பிட்டா போக வேண்டியதுதான், கிளம்பு. அங்கே என்னால் குழந்தைய வச்சுக்கிட்டு தனியாக சமாளிக்க முடியாது, அது ராத்திரி எல்லாம் அழும். ரகுபதி மனைவியை அணைத்து சமாதானம் செய்தான். நான் இருக்கேன் லலிதா, எனக்கு ஷிஃப்ட் தானே, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் சுந்தரம் பெண்ஜாதி பாக்யா இருக்கா, அவளும் பார்த்துப்பா. எப்படியோ அழைத்து வந்து விட்டான். வந்த நாள் முதல் தகராறுதான். லலிதாவுக்கு குழந்தையை பார்த்து கொள்ள ஆளும் தேவையாக இருந்தது. பாக்யாவின் இடுப்பிலேயே கார்த்தி இருப்பது அவளுக்கு உதவியாகத்தான் இருந்தது. ஆனால் அதே சமயம் ரகுபதி வீட்டுக்கு வந்ததும் குழந்தையை தேடி சுந்தரமூர்த்தியின் வீட்டுக்கு ஓடுவது பிடிக்கவும் இல்லை. வேண்டுமென்றே அழ அழ குழந்தையை பிடுங்கி கொண்டு வருவான். உனக்கு அவகிட்ட பேசணும், அதுக்கு குழந்தை ஒரு சாக்கு, இப்படி ரகுபதியையே கத்துவாள். கார்த்திக்கு 1.5 வயதான போது கணவனிடம் எதற்கோ சண்டை போட்டு பெரிதாய் அழுது ஆர்ப்பாட்டம் செய்தவளை பாக்யாதான் டாக்டர் கமலம்மாவிடம் அழைத்து போனாள். இது மனரீதியான பாதிப்பு, நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட காட்டணும், மருந்து மாத்திரை சாப்பிடணும். இப்படியே கத்தி ஆர்ப்பாட்டம் செஞ்சா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் விபரீதமா ஏதாவது ஆகிடும். முதல்ல அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ அப்பா வீட்டுக்கே அனுப்பி வையுங்க, கொஞ்சம் குணமானதும் அழைச்சிட்டு வரலாம். ரகுபதி அவளை அவளது பிறந்த வீட்டில் கொண்டு விட்டபோது குழந்தையை மட்டும் தன்னுடன் எடுத்து வந்து விட்டான். அவளோட அப்பா கிட்ட இருக்க விரும்புகிறா, நான் என் மகளோட இருக்க விரும்புகிறேன். ஆனா ஒன்று, என் மகளையும் ஓஹோன்னு படிக்க வைப்பேன், அதே சமயம் எளிமையான வாழ்க்கைக்கு பழக்கப்படுத்துவேன். இங்கே இவ கூட இருந்தா இவளை மாதிரியே தான் குழந்தையும் வளரும். ஆரம்பத்தில் லலிதா குழந்தை தன்னிடம் இல்லாததை பொருட்படுத்தவில்லை.
நாளடைவில் ஏக்கம் பிடித்துவிட்டது. 1000 இருந்தாலும் அவளும் தாய்தானே. ஆனால் குழந்தையை தன்னுடன் வைத்து கொள்ள அவள் எடுத்த முயற்சிதான் விபரீதமாகிவிட்டது. நினைத்தால் சுந்தரமூர்த்திக்கு கொல்லத்திலிருந்து ஃபோன் செய்வாள். அவளுக்கு சுந்தரமூர்த்தியின் ஷிஃப்ட் நேரம் தெரியும். அந்த சமயத்தில் ரகுபதி வீட்டில் இருப்பான் என்பதும் தெரியும். உங்க சம்சாரத்தாலே தான் அவர் என்கிட்ட சரியா நடந்துக்க மாட்டேங்கிறாரு. ஏற்கனவே இவங்க 2 பேருக்கும் பழக்கம் இருக்கு. நானே என் கண்ணாலேயே பார்த்திருக்கேன். இவரை இனிமே திருத்த முடியாது. ஆனா என் குழந்தையை என்கிட்ட கொடுத்துடலாம் இல்லையா? உங்களாலே எப்படி இந்த அநியாயத்தை சகிச்சுக்கிட்டு இருக்க முடியறது? இங்கே என் அண்ணன்கள் 2 பேரும் கொதிச்சு போயிருக்காங்க. கையும் மெய்யுமா பிடிச்சு வெட்டி கூறு போடுறோம்னு கருவிக்கிட்டு இருக்காங்க. இதோ இப்போ போய் பாருங்க, அவர் உங்க வீட்டில் தான் இருப்பாரு. எந்த ஒரு மனிதனாலும் சந்தேகம் என்று வந்துவிட்டால் தொலைந்தான். சுந்தரமூர்த்தியின் நெஞ்சுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாய் நஞ்சு புகுந்தது. இப்படித்தான். உண்மையில் பொன்னுத்துரையோ அவரது மகன்களோ பாக்யாவை பற்றி தவறாக நினைக்கவே இல்லை. மாறாக லலிதா இங்கே உட்கார்ந்தபடி அவளை ஏசும் போதெல்லாம் திட்டி திருத்த முயற்சிப்பார்கள். ஏய், ஒழுங்கா அங்கே போய் இருந்து புள்ளையையும் புருஷனையும் பார்த்துக்காம பக்கத்து வீட்டுக்காரியை ஏன் பேசுறே? அவளும் இல்லைன்னா உன் புள்ள கதி என்ன? அவ இருக்கப்படாது, ஒழியணும். அப்பத்தான் என் வீட்டுக்காரர் குழந்தையை தூக்கிட்டு என்னை தேடி வருவார் நினைச்சிட்டிரு. சுந்தரமூர்த்தியை அவளது வார்த்தைகள் உசுப்பிவிட்டது. என்னவோ உண்மை. ஆனால் அதற்கு பலியானது லலிதா எதிர்பார்த்த மாதிரி பாக்யா இல்லை, அவள் கணவன் ரகுபதியே. செய்தி கேட்டதிலிருந்து அரைகுறையாக இருந்தவள் முழு மனநோயாளி ஆகிவிட்டாள். பொன்னுத்துரை நீண்ட பெருமூச்சுடன் கண்ணனையும் கார்த்தியையும் பார்த்து சொன்னார். குழந்தையை எடுத்துட்டு பாக்யா இங்கே வந்து லலிதாவை பார்த்தா. ஆனா அவளுக்கு இவளை அடையாளம் காணக்கூட முடியலே. புள்ளைய கையில வாங்க மாட்டேன்னு கத்தினா. கடைசியில் ரகுபதி அண்ணன் விருப்பப்படி அவளை நானே படிக்க வச்சு ஆளாக்குறேன். தன் அம்மா அந்த நிலையில இருக்கிறதை பார்த்தா எந்த குழந்தைக்கும் படிப்பு ஓடாதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டா. எங்க குடும்பத்து குழந்தை வளர்க்கறதுக்கு பணம் தர்றோம்னு சொன்னோம், வாங்க மறுத்துட்டா. இப்படி எப்பவாவது லலிதாவை விசாரிச்சு லெட்டர் போடுவா. அதுல கார்த்தி நல்லா படிக்கிறா, புத்திசாலியா இருக்கான்னு எழுதுவா. நாங்க தள்ளி நின்று பார்க்கறதோட சரி. அதான் இந்த வீட்டு பணமும் செல்வமும் சேர்ந்து ஒருத்திய பாழாக்கி பைத்தியமாக்கி சங்கிலியில கட்டி போட்டு வச்சிருக்கே, போதாதா? தன் வாழ்க்கையே நாசப்படுத்தின ஒருத்தியோட குழந்தைய இத்தனை பாசமா நேர்த்தியா வளர்த்து ஆளாக்கின பாக்கியா முன்னால நாங்க எல்லாரும் தூசும்மா. மழுக்கென கண்கள் சுரந்தன கண்ணனுக்கு. கார்த்தியோ விம்மி வெடித்தே விட்டாள். பொழுது ஒரு பக்கம் புலரும் முன்பே வாசலில் புள்ளிகளை வைத்து கோலப்பொடியால் இணைத்து கொண்டிருந்த பாக்யா ஆட்டோவின் சத்தம் கேட்டு நிமிர்ந்தாள். கண்ணனை கண்டதும் முகம் மலர்ந்தவள் பின்னாலேயே இறங்கிய கார்த்தியை கண்டு பதைத்து போய்விட்டாள். என்னடா, கார்த்தியை எங்கே பார்த்தே? என்னம்மா, உடம்பு ஒன்றுமில்லையே. நான் புதுக்கோட்டைக்கு போயிட்டு நேற்று ராத்திரி திருச்சி போயிருந்தேனா, திரும்பி வர்றப்ப ஜங்ஷன்லே பார்த்தேன். கார்த்தி மாதிரி இருந்தது. மெல்ல போய் விசாரிச்சேன். உன்னை பார்க்கத்தான் கிளம்பியிருக்கா. சரிதான் வான்னு கையோட அழைச்சிட்டு வந்துட்டேன். கண்ணன் கூசாமல் பொய் சொன்னான். கார்த்தியோ பாக்யாவின் கழுத்தை கட்டிக்கொண்டு தொங்கினாள். உங்களை பார்த்து ரொம்ப பார்க்காதே, எனக்கு கொஞ்சம் மிச்சம் வையி. கண்ணன் தாயின் முகத்தை தன் பக்கம் திருப்பினான். அம்மா பசிக்குது. இதோ 5 நிமிஷம்டா. பாக்யாவின் நடையில் தெரிந்த உற்சாகம். கண்ணன் கார்த்தியிடம் ரகசியமாய் கேட்டான். ஆமா, நம்ம கல்யாணம் என்னவாச்சு? எல்லாம் பெரியவங்க பார்த்து முடிச்சு வைப்பாங்க. அதுக்கு முன்னால அம்மா ஆசைப்படி படிப்பை முடிச்சாகணும். அப்புறம் இந்த வீட்டுக்கே மருமகளா வந்து மாமியாரை உட்கார வச்சு மடியில பேரனை கொடுக்கணும். அவள் சிரித்தாள். அவனும் தான். பாக்யாவுக்கு இவர்களின் சிரிப்பின் காரணம் தெரியாது. இருந்தாலும் சிரித்தாள். அன்பர்களே, இதே போல வேறு பல கதைகளை கேட்க கதை கேட்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க. மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நம்முடன் இணைந்திருங்கள். கதை கேட்கலாம்.